ஊனினை நீக்கி உண்பவருக்கு அல்லது தேனமர் பூங்கடல் சேர உண்ணாது. ஊன் என்றால் மாமிசம். மாமிசத்தை நீக்கி உண்பவருக்குத்தான் சேர முடியும். மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு நீ எத்தனை புண்ணியம் பண்ணினாலும் கூட அது பாவமாக்க மாட்டேங்குது. மாமிசத்தை உண்டு உண்டு நீ எந்த தவம் பண்ணினாலும் அது பாழா போயிடும். அதான் 400 கோடி கடிகமல் சந்தனா 400 மாமல் இட்டு வணங்கிடும். ஊனினை நீக்கி உண்பவருக்கு அல்லது தேனமர் பூங்கடல் சேர உண்ணாது. பாவங்களிலே முதன்மையா இருப்பது ஊன் உண்பது, புலால் உண்பது. புலால் உண்ணுகிறவன் புலையன்னு பேர். பொல்லா புலாலை நுகரும் புலையறை எல்லாரும் காணா எமன்றன் ஊடுவர். செல்லாக பற்றிய தீவாய் நரகனை மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பார். நரகம் சாப்பிட்ற விஷயத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் தான் உலகம் முழுசும் போய் பாருங்க. ஆன்மீகவாதிகள்லாம் இதே மாதிரி தாங்கிறாங்க பாருங்க. புரியுதா? அவர் வரலாங்க கண்ணப்ப நாயனார் கறி ஊட்டிடாரு. இங்க மட்டும்தான் தாலிக்கு வெட்டிய கடா வெட்டி வச்சுக்கிறோம். ஆன்மீக சம்மல்னா அசிங்கப்படுத்தி வச்சுக்கிறீங்க இல்ல? சமூகத்துல உலக விட்டு இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத இதான் ஆன்மீகம். என்னடா சாப்பிட்டா பேண்ட் போறோம் உன மரியாதை வர கேட்பாங்களா? சாப்பிட்டு பேண்ட் போற விஷயத்தை பேசிக்கிறீங்க. நான்சென்ஸ். கடவுள் எப்படி இதுன்னு சொல்லு, நான் எப்படி இருக்கணும்னு சொல்லு. ஒன்று புலர்னா பன்மை, புலன்னா ஒன்று, புலர்னா பன்மை. கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் சேர்ந்தா புலால். கண்ணுனா புலன், காதுனா புலன், மூக்குனா புலன். இந்த புலன் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. புலால் மறுத்தல் அப்படின்னு சொன்னால் புலன்கள்லாம் வந்து காட்டு பக்கம்லாம் போக முடியாது. நம்ம என்ன கற்றுக்கும் போது சம்மந்தம் பற்றி ஒன்று காமிச்சு நிற்கும். காணல் நீரை தண்ணி மாதிரி காமிக்கும். கண்ணு ஏமாத்தம் போட்டுருப்போம். நம்ம தான் புரிஞ்சுனோம், இது வெயில் காலத்தில் ஏற்படுற காணல் நீர் அப்படின்ட்டு. அதை தான் சொல்ல வந்தாங்க. எங்கள் கரிமீனில் வந்து நிறுத்தி குற்ற உணர்வுகளாக கரிமீன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குற்றம்